நீங்கள் விராட் கோலியின் தீவிர ரசிகராக இருந்தால் நிச்சயம் இதில் வரும் கருத்துக்கள் சங்கடத்தை கொடுக்கலாம். ஆனால் உண்மைகளை தெரிந்து கொள்வதும் முக்கியமானதாக பார்க்க வேண்டியுள்ளது. கிரிக்கெட் என்பது நம்பர் கேம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதை வைத்துத்தான் ஒரு வீரர் தற்போது விளையாட தகுதியுடையவரா என்பதை நிர்ணயிக்க முடியும். அதன்படி பார்த்தால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விராட் கோலி தனது கடைசி கட்டத்தில் இருந்து வருகிறாரோ என்ற எண்ணம் எழுந்துள்ளது. விராட் கோலி கம்பேக் கொடுத்து விட்டார் என கூறினாலும் அவை T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டிற்கு மட்டுமே ஆகும். கடந்த 5 ஆண்டுகளாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது புள்ளி விவரங்கள் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக உள்ளன. தற்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி கட்டத்தை நெருங்கி வருவதால் இது குறித்து பேச வேண்டியுள்ளது. கடந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் 2021 இருந்து 2023 ஆண்டு வரை நடைபெற்றது. இதில் விராட் கோலி 932 ரன்களுடன் இந்தியாவுக்காக அதிக ரன்கள் அடித்தவர் என்ற பெருமையை பெற்றார். ஆனால் அது இந்தியாவுக்கு எந்த அளவிற்கு உதவியது என்று பார்க்க வேண்டும். இந்த 932 ரன்களை அடிக்க அவருக்கு 17 போட்டிகள் தேவைப்பட்டது. அதாவது அவரது சராசரி 32.13 ரன்கள். இவருக்கு அடுத்தபடியாக சத்தீஸ்வர் புஜாரா அதே 17 போட்டிகளில் 928 ரன்களுடன் 32 சராசரியை வைத்திருந்தார். இந்த சராசரியானது ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோரை விட குறைவாகும். பண்ட் 12 போட்டிகளில் 43.40 என்கிற சராசரியுடன் 868 ரன்களை குவித்தார். ரோஹித் சர்மா 11 போட்டிகளில் 42.11 ரன்களை சராசரியாக வைத்திருந்தார். இவ்வளவையே ரவீந்திர ஜடேஜா 13 போட்டிகளில் 36.04 என்கிற சராசரியுடன் 721 ரன்களை குவித்திருந்தார். இதனை ஒப்பிட்டு பார்க்கையில் கோலி வெறும் 32.13 என்பது கவலையடைய வேண்டிய விஷயம்தானே. இந்த மோசமான எண்கள் 2020 ஆண்டில் இருந்து தொடர்ந்து கொண்டேதான் வருகிறது. 2020 ஆண்டு விராட் கோலியின் சராசரி 19.33 ரன்கள் ஆகும். 6 இன்னிங்ஸ்களில் வெறும் 116 ரன்களை தான் எடுக்க முடிந்தது. 2021 ஆண்டில் 19 இன்னிங்ஸ்களில் வெறும் 536 ரன்களை மட்டுமே அடிக்க முடிந்தது. அதாவது 28.21 என்பதுதான் சராசரி ரன்கள். 2022 ஆண்டு 11 இன்னிங்ஸ்களில் 265 ரன்களை மட்டுமே அடித்தார். அப்போது சராசரி என்பது 26.50. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 8000 ரன்களுக்கு மேல் குவித்த ஒரு பேட்ஸ்மேன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் 30 ரன்களுக்கும் குறைவாக சராசரி வைத்திருந்தது இதுவே முதல் முறை. 2023 ஆண்டு கோலிக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு மாற்றம் வந்தது என்று கூறினாலும் அதனை சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆக்ரோஷமான ஷாட்களால் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தார். கிட்டத்தட்ட இந்திய டெஸ்டில் இருந்து விராட் கோலிக்கு ஓய்வு கொடுத்து விடலாம் என்ற முடிவு எழுந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பளிக்கப்பட்டது. 186 ரன்களை அடித்து விமர்சனங்களை குறைத்தார். 2019 ஆண்டுக்கு பிறகு 4 ஆண்டுகளாக டெஸ்ட் சதமே அடிக்கவில்லை என்ற பேச்சுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூலையில் நடந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் 121 ரன்களை அடித்தார். இந்த 2 சதங்களால் அவரது சராசரியானது 2023 ஆண்டு உயர்ந்தது. 12 இன்னிங்ஸ்களில் 671 ரன்களை அடித்தார். இதில் 307 ரன்கள் அந்த 2 சதங்களில் இருந்து மட்டுமே வந்தவை. மீதமுள்ள 364 ரன்களை அடிக்க அவருக்கு 10 இன்னிங்ஸ்கள் தேவைப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் மறுபடியும் 30 ரன்கள் தான். சதம் அடித்தது அவர் அடித்த ரன்களால் தானே என்ற கேள்வி எழலாம். ஆனால் இதே விராட் கோலி 2019 ஆண்டிற்கு முன்பு ஆடிய டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி அனைவருக்கும் தெரியும். அதை ஒப்பிடுகையில் கோலி தனது டெஸ்ட் பேட்டிங்கில் சரிந்து வருகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 4 ஆண்டுகளில் ஃபேப் 4லும் கோலி பின்தங்கினார். வில்லியம்சன், ஸ்மித், ஜோ ரூட், விராட் கோலி ஆகிய 4 பேரில் கோலி தான் எப்போதும் டாப் இடத்தில் இருப்பார். ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் மற்ற மூவரும் கோலியை முந்திவிட்டனர். இதனை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வருடமாக 2024 ஆண்டு இருக்கலாம். T20 உலக கோப்பை தொடர் நடந்து வந்ததால் இந்த ஆண்டு ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் தான் கோலி விளையாடினார். அதில் 2 இன்னிங்ஸையும் சேர்த்து 58 ரன்களை அடித்துள்ளார்.
T20 ஃபார்மட்டில் உலக கோப்பை வென்று கொடுத்ததைப் போல டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிலும் கோப்பை வென்று கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வருடம் அதற்கு மிகச் சரியானது. ஏனென்றால் இந்தியாவுக்கு வங்கதேசத்துடன் 2 டெஸ்ட், நியூசிலாந்துடன் 3 டெஸ்ட், ஆஸ்திரேலியாவுடன் பார்டர் கவாஸ்கர் தொடரில் 5 டெஸ்டுகள் உள்ளன. இந்த 10 டெஸ்ட் போட்டிகள் மூலம் விராட் கோலி தனது பழைய ஃபார்மை மீண்டும் கொண்டு வரலாம்.